Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு சூப்பரான chicken fried rice ரெசிபி தான் செய்ய போறோம். வீட்லயே ரொம்பவே சுவையான chicken fried rice எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் JMC Food Recipes சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். chicken fried rice செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். chicken fried rice செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்ச பின்ன எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணியாச்சு. அரிசி பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசியை தண்ணி வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். அரிசியை நம்ம இப்படி ஆற வைக்கிறனால சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வறுக்கிறதுக்கு மசாலா பொடிகளெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் cornflour மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். சிக்கன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மசாலா பரட்டி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கிறேன். இது கூடயே 1 கப் அளவு முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி எல்லாமே ஃபுல்லாக குக் பண்ணி எடுக்கக்கூடாது, அது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. அதனால பாதி அளவு எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கிறேன். காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். காய்கறி எல்லாமே பாதி அளவு நல்லா குக் ஆயிருச்சு. இது ஒரு சைடாக தள்ளி வச்சுட்டு முட்டை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்திக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே குடமிளகா வேணுனாலும் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி குடமிளகா சேர்த்தலை. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்திக்கிறேன். இது கூடயே 2 ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் சேர்த்திக்கிறேன். சில்லி சாஸ் இல்லாதவங்க மிளகாய் பொடியும் குருமிளகு பொடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியை வேக வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்திக்கிறேன். இது கூடயே வறுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.